பிரைஸ் த லார்ட். கெஸ் ஹூ பார்ட்டில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செயின்ட் யாருன்னா, இவர் வந்து ஒரு லெபனான் நாட்டை சேர்ந்த ஒரு துறவி. இவர் வந்து ரொம்ப முதியவர் ஆகி தான் இறந்தார். இந்த புனிதரோட உடம்பு வந்து இவரை பியூட்டிஃபிகேஷன் பண்ணுற வரைக்கும், அதாவது இவரை வந்து புனிதர்ன்ற அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இவர் உடம்பு அழியாமல் இருந்தது. அழியாமல் மட்டும் இல்லாமல் இவர் உடம்பு வந்து நார்மலாக உயிரோடு இருக்கிறவங்க உடம்பு மாதிரி சாஃப்டாக இருந்தது. அந்த உடம்புலேருந்து வேர்வை வந்துச்சு. இவர் உடம்புலேருந்து ஏற்பட்டு வந்த ஒரு ரத்தம் மாறிய திரவம் வந்து மிகவும் நறுமணத்துக்குரியதாக இருந்தது. அதை தொட்டு அதை அந்த ஆயிலால் நிறைய பேர் குணமடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா புனிதர் பற்றி தான் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அந்த புனிதரோட வாழ்க்கையில் அவர் வந்து முஸ்லீம்களுக்காகவும் துருக்கியர்களுக்கான சமாதானத்துக்காக நிறைய முயற்சி செய்த ஒரு புனிதர். லெபனான் நாடு முஸ்லீம் நாடு. அந்த நாட்டிலேருந்து வந்த ஒரு புனிதர்ன்னு நான் சொல்லும்போது, முஸ்லீமும் துருக்கியர்களுக்கும் நடுவில் ஏற்பட்ட கலவரங்கள் அடக்க அவர் ரொம்ப முயற்சி பண்ண ஒரு புனிதர். அந்த புனிதர் யார்? அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவர் வந்து ஒரு வயதான புனிதர். இவர் ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சர்ச் பண்ணி பார்த்து யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லி நீங்கள் அறிவுறுத்துங்க. ஏன்னா புனிதர்களோட வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவருக்காக அவர்கள் தியாகம் செய்து அவர்களுடைய எளிமையான வாழ்க்கையின் மூலம் தான் அவங்க புனிதராயிருக்காங்க. அவங்களும் நம்மளை போல நம்ம கூட வாழ்ந்த ஒருவர் தான். அவங்களே புனிதராகும் போது நம்ம ஏன் ஆகக்கூடாதுன்ற அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து செய்யணும். பிரைஸ் தி லார்ட்.